மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேங்கைவாசல் ஊராட்சி மற்றும் ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் இந்த 2 ஊராட்சிகளில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, மேலும் சித்தாலப்பாக்கம் பெரும்பாக்கம் ஊராட்சிகளில் பகுதி நேர நூலகம் இயங்கி வருகிறது. எனவே அந்த நூலகத்தை முழுநேர நூலகமாக மாற்றி அமைக்க வேண்டும். நன்மங்கலம், கோவிலம்பாக்கம் மற்றும் மேடவாக்கம் ஊராட்சி பகுதியில் உள்ள நூலகங்கள் தற்காலிக கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. ஆகவே அந்த நூலகங்களுக்கும் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டு, தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பெயரால் சென்னையில் நூலகம், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் எல்லாம் என்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் மதுரையில் நூலகம், தந்தை பெரியார் பெயரால் கோவையில் நூலகம், பெருந்தலைவர் காமராஜர் பெயரால் திருச்சியில் நூலகம், அதே போன்று சோழிங்கநல்லூர் இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக விளங்கும் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயரில் மிகப்பெரிய நூலகத்தை அமைச்சர் அவர்கள் அன்புடன் தங்கள் அமைத்து தருவாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு 7 ஊராட்சிகள் இருந்தாலும் 1,88,000 வாக்காளர்களை கொண்ட பகுதியாக இருப்பதனால் அங்கே அறிவுசார் மையம் அமைக்கப்பட மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் அலுவலரை கலந்து இந்த துறையின் மூலமாக செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக அது கட்டித்தரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தோமையார் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி பட்டங்களுக்கு நூலகங்கள் கட்டப்படுமா என்று கேட்டிருக்கார்கள். அதில் 8 ஊராட்சிகளுக்கு 18.11 லட்சம் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 7 ஊராட்சி பட்டணங்களுக்கு 17.05 லட்சம் செலவில் பொதுநிதியிலிருந்து எடுக்கப்பட்டு பணிகள் விரைந்து முடிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது திருமிசை ஊத்துக்கோட்டை சாலைக்கு 51 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துறையின் அமைச்சருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய பதில் திருப்தியாக இருக்கிறது. நம்முடைய பேட்டை திருமிசை 2 சந்திப்பும் மிகவும் முக்கியமான சந்திப்பு. 6 வழி சாலையாக ஆக்கப்பட்டதற்கு பின்னாலே ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருந்தது என்றாலும் கூட பேட்டை சந்திப்பில் அகரமேல், மேப்பூர் போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் பாதசாரைகளாக கடந்து வருகிறார்கள். இருசக்கர வாகனங்கள் ஆயிரக்கணக்கான அளவில் கடந்து போகிறது. அங்கே 10 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக மாண்பு அமைச்சர் TR பாலு அமைச்சராக இருந்தபோது கூட அந்த சந்திப்பு மிகவும் விபத்துக்குள்ளாகிற சந்திப்பு என்பதற்காக ஒரு அண்டர் பாஸ் கட்ட வேண்டும் என்று அறிவித்துட்டு போனார்கள். அந்த பகுதிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு அண்டர் பாஸ், ஒரு சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ கட்டித்தரப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட அந்த பகுதியில் ஆய்வு செய்து செம்பரம்பாக்கம் பகுதியில் 150 ஏக்கரில் சினிமா ஒரு சிட்டி அமைப்பதாக சொல்லியிருக்கார். எனவே எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அங்கே ஒரு மேம்பாலமோ அண்டர் பாஸோ கட்டித்தர வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறிய சாலை என்பது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு சொந்தமான சாலை, அவருக்கே தெரியும். சென்னை பெங்களூர் செல்கிற அந்த சாலை என்பது 21-22 கீழ் மதுரை வாயில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி வரை 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு சேவை சாலையுடன் கூடிய 6 வழிச்சாலை விரிவாக்கம் செய்ய 495 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலையின் மூலமாக அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பாரிவாக்கம், திருவள்ளுவிசை, தண்டலம் பகுதியில் மேம்பாலம் மற்றும் நசரத்துப்பேட்டையில் லகுரக வாகன சுரங்கப்பாதை அமைக்க பணிகள் உள்ளடக்கியதாகத்தான் முதலாக திட்டம் தீட்டப்பட்டது. அதுக்கு பின்னால் மதுரை வாயில் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை சென்னை வெளிவிட்டு சாலை ஓரார் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்க 1400 கோடி ரூபாய் மதிப்பீடு தயார் செய்து ஒன்றிய அரசினுடைய பரிசீலனை இப்பொழுது இருக்கிறது. எனவே அது பரிசீலனை செய்த பின்பு அது ஒன்றிய அரசிடத்திலே ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் சொல்லுகிற அந்த மேம்பாலத்தை கட்டுவதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி. மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து, என்னுடைய பூந்தமல்லி தொகுதியில் பாரிவாக்கம் பட்டாபிராம் சாலை மிகவும் வளர்ந்து வரக்கூடிய சாலையாக இன்றைக்கு குடியிருப்பு பகுதிகள், தொழிற்சாலைகள் பெருகி வருகிறது. அது மாத்திரமல்லாமல் நிறைய வேர்ஹவுஸ் கிடங்குகள் கட்டக்கூடிய ஒரு சாலையாக பெரிய ஒரு காரணத்தினால்
கனரக வாகனங்கள் அதிகமாக அந்த செல்லுகிற பாதை இருவழி சாலையாக இருக்கிறது. அந்த பட்டாபிராம் பாரிவாக செல்லு சாலையை 4 வழி சாலையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தர முடியுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்தின் திட்டமாக 4 வழிச்சாலை அதிகமாக நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற சாலை 4 வழிச்சாலைக்குரிய போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால், நிலையெடுப்பு என்பது குறைவாக இருக்குமே ஆனால், முதலமைச்சருடன் கலந்து பேசி இந்த ஆண்டே அந்த சாலை பகுதியை எடுத்துக் கொள்வதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொண்டு, கன்னியாகுமரி மாவட்டம் மிகச்சிறிய மாவட்டம், மக்கள் தொகை அதிகமான மாவட்டம், ஏறத்தாழ 20 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழ்வார்கள் என்று கருதுகிறேன். படித்தவர்கள் அதிகம் உள்ள மாவட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறையோ ஆலைகளோ இல்லாத மாவட்டம், விவசாயத்தால் வாழுகின்ற ஏழை மாவட்டம். ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 21,000 மாணவ மாணவிகள் +2 முடித்து வெளியே வருகிறார்கள். பலர் கல்லூரிகளிலே படித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் படித்து வரக்கூடியவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார்கள், பொறியியல் கல்லூரியில் படிக்கிறார்கள், வெளி மாவட்டத்தில் படிக்கிறார்கள், நர்சிங் படிக்கிறார்கள், ITI படிக்கிறார்கள், பாலிடெக்னிக் படிக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை மாணவர்கள் சட்டம் பயில கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி துவக்க உங்கள் மூலமாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தனியார் கல்லூரிகளில் சட்டம் பயில்வது என்பது மிக உயர்ந்த கட்டணத்திற்குரியது. எனவே அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுத்து ஏழை இம்மாவட்டத்து இளைஞர்களுக்காக சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று அவைத்தலைவர் மூலமாக அரசையும் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சட்டம் பயின்று வெளி மாவட்டங்களில் இருந்து சட்டம் பயின்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம். அதிலும் பெண் நீதிபதிகள் இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் 2 பெண் நீதிபதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கு சென்று எப்படியும் படித்து முன்னேறி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான கவலையும் கிடையாது. எனவே அந்த அளவுக்கு திறமையானவர்கள். இன்றைக்கு எந்த இடத்தில் பார்த்தாலுமே அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் படித்தவர்களாக வேலை வாய்ப்பிலே எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டு அங்கே வாங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரிக்கு மாற்றல் கிடைப்பதுதான் இன்றைக்கு கஷ்டமான ஒன்று. அந்த அளவுக்கு சிறந்த படிப்பாளிகள் உள்ள மாவட்டம் அந்த மாவட்டம். எப்படியும் நீங்கள் படித்து தெரிவிடக்கூடியவர்கள். எனவே உங்களுக்கு பக்கத்திலேயே திருநெல்வேலியிலே அரசு சட்டக்கல்லூரி இருக்கிறது, கன்னியாகுமரியில் ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது. அது கட்டணம் நீங்கள் ஜாஸ்தி என்று சொன்னீர்கள். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அரசினுடைய நிதிநிலைக்கேற்ப அரசினுடைய கொள்கை மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் நிதிநிலைக்கேற்ப ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு நான் நிறைய தடவை சொல்லிவிட்டேன். அதிகமான தொகை செலவாகின்ற காரணத்தாலே இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பது கொள்கை அளவில் இருக்கிறதை தவிர நிதிநிலை அறிக்கை அடிப்படையிலே அதை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நிதிநிலை சரியானவுடன் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி. எப்படியா கல்லூரியை வாங்கிருங்க. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் எங்கே போனாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கார், நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்தில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நன்றி, அவர்கள் முயற்சி எடுத்து படிக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுது படிக்கக்கூடியவர்கள் அந்த மாவட்டம் மிக வறுமையிலே வாழக்கூடிய ஒரு மாவட்டம். விவசாயத்தை தவிர வேற தொழில் கிடையாது. அதனால எல்லாரும் முதல் பட்டதாரிகள் வராங்க, அவங்க எல்லாம் படித்தவங்க. ஆனால் முதல் பட்டதாரியாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு படிப்பதுக்கு வாய்ப்பு கல்லூரி தரணும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அதிகமானவர்கள் அமைச்சர்கள் சொன்னது போல பல்வேறுபட்ட கல்லூரிகளிலே படித்து வருகிறார்கள். அந்த வரக்கூடிய இளைஞர்கள், இளையவர்கள், பட்டதாரிகள் தொழில் செய்வதற்கு வருகின்ற பொழுது மிக சிரமப்படுகிறார்கள். அந்த நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கும் அல்லது சக வழக்கறிஞர்களுக்கு சேர்ந்து இணைந்து
பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு அந்த நீதி வருமானத்தினுடைய தொழிலில் கொஞ்சம் நிலைநிறுத்துவது கஷ்டமாக இருக்கிறது. எனவே அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அந்த தொழிலுக்கு வரக்கூடிய, நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு அரசு ஒரு 3 வருஷம் மானியம் கொடுத்தா அந்த இளம் வழக்கறிஞர்கள் மிகச்சிறப்பாக நல்ல வழக்கறிஞர்களாக உருவார்கள் என்று கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று வருகிற மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உரிய உதவித்தொகையை முதல் 2 ஆண்டுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அவர்கள் பல பெரிய வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு ஜூனியர்களாக இருக்கிற காரணத்தாலே அவர்களும் அவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பணம் கொடுப்பது என்பது அரசாலை முடியாது. 9000 வழக்கறிஞர்கள் ஆண்டுக்கு பதிவு செய்கிறார்கள். 9000 பேருக்கும் பணம் கொடுக்க முடியாது. அதிலே தகுதி படைத்தவர்களுக்கு அரசு நிதி உதவி செய்கின்றது. உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், எங்கள் பறவை பேரூராட்சி சமயநல்லூர் பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்திற்காகவும் அதே பகுதியில் விவசாயம் செய்வதற்காகவும் தடுப்பணை எங்களுடைய ஆட்சியிலே எல்லாம் வரைபடம் எல்லாம் போடப்பட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்டது. அண்ணன் அவர்கள் முதலிலே கொடுத்தார்கள். அதை திரும்ப இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தடுப்பணைக்கு படம் போடப்பட்டுள்ளது எங்க ஆட்சியில், அதை கட்டி தருவீர்களான்னு கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தடுப்பணை கேட்டீங்க, கொடுத்துட்டேன். இனி ஒரு முன்ன கொடுக்குறது என்னது? அதே டெண்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? தடுப்பணை வேணுமா? ஆமாண்ணா, உட்காருங்க. சரி. மாண்புமிகு உறுப்பினர் கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடலூர் நிலை அறியாதவர்கள் அல்ல. இருந்த போதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் அரசு விழாவிற்கு கடலூரில் வந்தபொழுது பெண்ணையாற்றின் கரைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக, காங்கிரீட் கால்வாய் அமைப்பதற்காக மேடையிலேயே, அரசு விழா மேடையிலேயே 57 கோடி ரூபாய் அறிவித்து பெண்ணையாற்றின் கரைகளை பலப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டு அது திட்ட மதிப்பீடுகளெல்லாம் செயல்பட்டு அது நடைமுறைக்கு வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மழை எங்கு பெய்தாலும் எங்களுக்கு ஆறுகள் சங்கமிக்கின்ற முகத்துவாரங்கள் கடலில் கலக்கின்ற நிலை கடலூரில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு வரும்பொழுது ஆற்றின் கரைகள் முழுவதும் வெள்ளம் வந்து கரைகள் உடைந்து ஊருக்குள் புகுந்து பல்வேறு நிலைகளில் ஏழை மக்களை துன்புறுத்துகின்ற, இப்போது கூட பெஞ்சால் புயலிலே திடீரென இரவு 11 மணிக்கு வந்த வெள்ளத்தின் காரணமாக பெண்கள் எல்லாம் வெறும் புடவையோடு, ஆண்கள் எல்லாம் வேட்டி சட்டையோடு வெளியில் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு பல லட்சம் பொருள்கள் வீணடிக்கின்ற அந்த நிலையை ஆற்று வெள்ளம் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் மாண்புமிகு நீர்வளத்துறை அண்ணன் அவர்கள் இதை கடந்த ஆண்டு கூட நான் கேட்ட பொழுது, ஐயப்பன் முதலமைச்சர் வந்து 47 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுலாம் தயார் பண்ண சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் பால் வாங்கிடுவோம். மாண்புமிகு அமைச்சர். ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு, நியாயமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையிலே இதையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக அவருடைய தொகுதியில் சான்றோர்குப்பம் கிராமத்தில் கொண்டங்கேரியை சீர்படுத்துவதற்காக 1.35 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரிய காணாங்குப்பத்தில் பெண்ணையாற்றின் வலது கரை தடுப்புக்காக
6.30 கோடி செலவில் மேற்கொள்ளப்படுகிறது, வேலை நடக்கிறது. மரட்டாற்றின் கீழ்மங்கலம் அணைக்கட்டின் மறுப்பு கிராமத்தில் அதை புனரமைப்பதற்காக 2.2 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மஞ்சங்குப்பம் குண்டு உப்புவாடி நகரம் முதல் கிராம வரையில் பெண்களை வளர்ப்பதற்காக 9.9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் வடமரட்டாற்றின் கரைகளை மேல் வடிந்தும் கரைகளின் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கரைகளை உடைப்புகளை செயற்படுத்த உடனடியாக தடுப்பதற்காக நிரந்தர வெள்ளத்தடுப்புக்காக 7 கோடி ரூபாய் ஆகும் திட்டமிட்டு அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இதேவேளை மன்றத்திலே நான் கேள்வி கேட்கின்ற பொழுது நல்லவர் ஆட்சியிலே மழை வரும், அதிகமாக வெள்ளம் வரும், அதை பொறுமையாகத்தான் சீர் செய்யப்படும், படிப்படியாகத்தான் சீர் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நல்லவர் ஆட்சியிலே மேலும் மேலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அருள் கொண்டு மலட்டாற்றின் கரைகளை சீர் செய்து தருமாறும், அதே போன்று பெண்ணையாற்றிலே ஒரே ஒரு தடுப்பணை தான் நான் கேட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழகிநத்தம் டு வெள்ளக்கரை அந்த பகுதியிலே, வெள்ளப்பாக்கம் டு அழகிநத்தம் பகுதியிலே ஒரு தடுப்பணை அமைத்து எங்கள் கடலூர் தொகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, காப்பாற்றப்படும்.